சாமுவேல். அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புகிறவர்களானால் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவார் என்றான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் பாகால்களையும் அஸ்தரோத்தையும் விலக்கிவிட்டு கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்தார்கள். பின்பு சாமுவேல், நான் உங்களுக்காக கர்த்தரை மன்றாடும்படிக்கு இஸ்ரவேலர் எல்லாரையும் மிஸ்பாவிலே கூட்டுங்கள் என்றான். அவர்கள் அப்படியே மிஸ்பாவிலே கூடி வந்து தண்ணீர் மொண்டு கர்த்தருடைய சந்நிதியில் ஊற்றி அன்றைய தினம் உபவாசம் பண்ணி கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று அங்கே சொன்னார்கள். மிஸ்பாவிலே சாமுவேல் இஸ்ரவேல் புத்திரரை நியாயம் விசாரித்துக் கொண்டிருந்தான். இதுவரையிலும் சாமுவேல் எங்கே இருந்தார் என்றோ அல்லது அவர் என்ன செய்து கொண்டிருந்தார் என்றோ தெரியவில்லை. இந்த வசன பகுதியில் சாமுவேலை பற்றி மறுபடியுமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுவரையிலும் சாமுவேல் செய்த ஊழியத்தை பற்றி ஒன்றும் சொல்லப்படாவிட்டாலும் அவருடைய ஊழியத்தின் மூலமாய் இஸ்ரவேல் குடும்பத்தார் மத்தியிலே ஆவிக்குரிய மாற்றம் உண்டாயிருக்கிறது. அவருடைய ஊழிய பிரயாசங்களின் கனிகள் இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே பிரத்யட்சமாய் வெளிப்படுகிறது. இஸ்ரவேல் குடும்பத்தார் எல்லோரும் கர்த்தரை நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய இருதயம் பாவத்தினால் குத்தப்பட்டிருக்கிறது. அவர்கள் குற்ற உணர்வோடு இருக்கிறார்கள். இரும்பு சூடாக இருக்கும் போதே அதை வளைக்க வேண்டும். இஸ்ரவேல் குடும்பத்தார் புலம்பிக் கொண்டிருக்கும் போது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் மனம் திரும்புதலுக்கு நேராக வழிநடத்துகிறார். சாமுவேல் ஒவ்வொரு ஊராக சென்று கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிறார். இஸ்ரவேலர் எல்லோரையும் மிஸ்பாவிலே கூட்டுங்கள் என்று சாமுவேல் சொல்லுகிறார். இதுவரையிலும் சாமுவேல் இஸ்ரவேல் ஜனங்களை ஓரிடத்தில் கூடி வரச் செய்யாமல் அவரே ஒவ்வொரு ஊராக போய் அங்கே கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணினார். சாமுவேல் எங்கே போனாலும் அங்கே இஸ்ரவேல் ஜனத்தார் மத்தியிலே மனம் திரும்புதலை குறித்து பிரசங்கம் பண்ணுவது வழக்கம். சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புகிறவர்களானால் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். ஏலியின் காலத்தில் இஸ்ரவேல் ஜனத்தார் பெலிஸ்தரிடம் 20 வருஷங்களுக்கு அடிமையானார்கள். அதன் பின்பு சாமுவேலை பற்றி இந்த 20 வருஷ காலத்தில் எந்த குறிப்பும் தெரியவில்லை. இப்போதுதான் சாமுவேலை பற்றி மறுபடியுமாக இங்கு கூறப்பட்டிருக்கிறது. சாமுவேலுக்கு இப்போது சுமார் 40 வயதாக இருக்க வேண்டும். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவதற்கு சொல்லப்பட்டிருக்கிற நிபந்தனைகளின் விவரம் வருமாறு, உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அந்நிய தேவர்களை உங்கள் நடுவில் இருந்து விலக்குங்கள். அஸ்தரோத்தை உங்கள் நடுவில் இருந்து விலக்குங்கள். உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்குங்கள். கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். இஸ்ரவேல் புத்திரர் 8 தடவை அந்நியருக்கு அடிமைகளாக இருந்திருக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தரை விட்டு விலகி போயிருக்கிறார்கள். அவர்கள் கர்த்தரிடத்தில் திரும்பி வர வேண்டும். கர்த்தரை விட்டு விலகி போனவர்கள் அந்நிய தேவர்களை பின்பற்றி போகிறார்கள். அவர்கள் பாகால்களையும் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் ஆராதிக்கிறார்கள். அஸ்தரோத் புறஜாதியாரின் பெண் தெய்வமாகும். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும் என்றால் அவர்கள் முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும். அவர்கள் இதுவரையிலும் ஆராதித்து வருகிற பாகால்களையும் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் தங்கள் நடுவில் இருந்து நீக்க வேண்டும். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரிடத்தில் திரும்பி வரும்போது விக்கிரக ஆராதனையை விட்டு விலகி வர வேண்டும். சாமுவேல் இந்த வசன பகுதியில் அஸ்தரோத்தை பற்றி விசேஷமாய் சொல்லுகிறார். அஸ்தரோத் ஒரு பெண் தெய்வம். இஸ்ரவேல் ஜனத்தார் அஸ்ரோத் விக்கிரகத்தை அதிகமாய் நேசிக்கிறார்கள். இஸ்ரவேலின் பாவம் அதிகமாய் இருக்கிறது. அவர்கள் பாவம் செய்வதற்கு பிரியப்படுகிறார்கள். அவர்கள் கர்த்தரிடத்தில் திரும்பி வரும்போது தங்களுடைய பாவத்தை விட்டும் விலகி வர வேண்டும். இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தரிடத்தில் திரும்பும் போது அவர்கள் தங்களுடைய இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்க வேண்டும். கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்ய வேண்டும். அவர்களுடைய இருதயங்களில் விக்கிரகங்களுக்கு இடம் இருக்கக்கூடாது. கர்த்தரை மாத்திரமே ஆராதிக்க வேண்டும் என்னும் பக்தி வைராக்கியம்
அவர்களிடத்தில் காணப்பட வேண்டும். இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தரை ஆராதிக்கும் போது அவரை மாத்திரமே ஆராதிக்க வேண்டும். மற்ற அந்நிய தெய்வங்களை ஆராதிக்க கூடாது. கர்த்தரையும் ஆராதிக்கலாம், அந்நிய தெய்வங்களையும் ஆராதிக்கலாம் என்று தங்களுக்கு தாங்களே சமாதானமும் சமரசமும் செய்து கொள்ளக்கூடாது. கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்யாமல் கர்த்தருக்கும் விக்கிரகத்திற்கும் ஆராதனை செய்வது மெய்யான ஆராதனை அல்ல. கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்கள் அவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் குடும்பத்தார் தங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யும் போது கர்த்தர் அவர்களை பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவார். இதுவே சாமுவேலின் பிரசங்க செய்தி. இந்த செய்தியின் மூலமாய் இஸ்ரவேல் குடும்பத்தார் மத்தியில் நல்ல விளைவுகள் உண்டாயிற்று. அவர்கள் தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்புகிறார்கள். தங்களிடத்தில் உள்ள விக்கிரகங்களை அகற்றி போடுகிறார்கள். பாகால்களையும் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் தங்கள் நடுவில் இருந்து விலக்கி வைத்து விடுகிறார்கள். அவற்றை அழித்து போடுகிறார்கள். சாமுவேலின் பிரசங்க செய்தி இஸ்ரவேல் ஜனத்தாரின் இருதயத்தை தொடுகிறது. இஸ்ரவேல் புத்திரர் பாகால்களையும் அஸ்தரோத்தையும் விலக்கிவிட்டு கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்கிறார்கள். இஸ்ரவேல் கர்த்தரை ஆராதிப்பது மாத்திரமல்ல, விக்கிரகங்களையும் அழித்து போடுகிறார்கள். விக்கிரகங்களையும் பலிபீடங்களையும் நொறுக்கி போடுகிறார்கள். சாமுவேல் இஸ்ரவேலருக்காக கர்த்தரை மன்றாடும்படிக்கு விரும்புகிறார். அதற்காக இஸ்ரவேலர் எல்லோரையும் மிஸ்பாவிலே கூட்டுமாறு சொல்லுகிறார். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்ய வேண்டும். அவர்கள் அவரை மாத்திரமே சேவிக்க வேண்டும். சாமுவேல் இஸ்ரவேலர் எல்லோரையும் மிஸ்பாவிலே கூட்டுங்கள் என்று சொல்லுகிறார். ஒருவேளை அவர் இஸ்ரவேலில் மூப்பராய் இருக்கிறவர்களை மிஸ்பாவிலே கூட்டியிருக்கலாம். சாமுவேல் இஸ்ரவேல் புத்திரருக்காக மிஸ்பாவிலே ஜெபம் பண்ணுவதாக சொல்லுகிறார். நாம் கர்த்தருடைய நாமத்தினாலே கூடி வரும்போது கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்காகவும் அவரிடத்தில் ஜெபிப்பதற்காகவும் கூடி வருகிறோம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்க நம்முடைய இருதயத்தை திறந்து கொடுக்க வேண்டும். கர்த்தரிடத்தில் கருத்தாய் ஜெபம் பண்ண வேண்டும். நாம் வசனத்தை கேட்பதற்காகவும் கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுவதற்காகவுமே அவருடைய நாமத்தினால் கூடி வந்திருக்கிறோமே அல்லாமல் வேறு எந்த காரணத்திற்காகவும் கூடி வரவில்லை. சபை கூடுவதை அசட்டை பண்ணி விட்டுவிடக்கூடாது. சாமுவேல் சொன்ன பிரகாரம் அவர் மிஸ்பாவிலே இஸ்ரவேலுக்காக கர்த்தரை மன்றாடுகிறார். இஸ்ரவேலர் எல்லோரும் சாமுவேல் சொன்ன பிரகாரம் மிஸ்பாவிலே கூடி வருகிறார்கள். அவர்கள் சாமுவேலின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கூடி வருகிறார்கள். கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ண வேண்டும் என்பது அவர்களுடைய நோக்கம். இஸ்ரவேலர் எல்லோரும் மிஸ்பாவிலே கூடி வந்து தண்டு கர்த்தருடைய சந்நிதியில் ஊற்றுகிறார்கள். தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்பியதற்கு அடையாளமாகவும் தங்களை கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்துவதற்கு அடையாளமாகவும் அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் தண்ணீர் ஊற்றுகிறார்கள். தண்ணீரை தரையில் ஊற்றினால் அது தரையிலே ஓடும். அந்த தண்ணீரை மறுபடியுமாக கூட்டி அள்ளி சேர்க்க முடியாது. நாம் மரிப்பது நிச்சயம். திரும்ப சேர்க்க கூடாதபடிக்கு தரையிலே சோறுகிற தண்ணீரை போல் இருக்கிறோம். தேவன் ஜீவனை எடுத்துக்கொள்ளாமல் துரத்துண்டவன் முற்றிலும் நம்மை விட்டு விலக்கப்படாதிருக்கும் நினைவுகளை நினைக்கிறார். 2 சாமுவேல் 14:14. இஸ்ரவேலர் கர்த்தருக்கு முன்பாக மனம் திரும்பி தங்களுடைய இருதயத்தை கர்த்தருடைய சந்நிதியில் ஊற்றுகிறார்கள் என்று வேத பண்டிதர்கள் இந்த வாக்கியத்திற்கு வியாக்கியானம் சொல்லுகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் தண்ணீர் மொண்டு ஊற்றி அன்றைய தினம் உபவாசம் பண்ணி கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தோம் என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிறார்கள். அவர்கள் கர்த்தருடைய கிருபைக்காகவும் இரக்கத்திற்காகவும் கெஞ்சி மன்றாடி ஜெபம் பண்ணுகிறார்கள். இஸ்ரவேலர் எல்லோரும் மிஸ்பாவிலே கூடி வந்து ஏகோபித்து ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பாவங்களை விட்டு விலகி வருகிறார்கள். தங்களுக்கென்று எந்த பாவத்தையும் சொந்தமாக வைத்துக் கொள்ள விரும்பவில்லை. ஒரு பாத்திரத்தில் உள்ள தண்ணீரை கொஞ்சம் கூட மீதி இல்லாமல் மொத்தமாக மூற்றி விடுவது போல இஸ்ரவேல் புத்திரர் தங்களுக்கென்று எந்த பாவத்தையும் தங்கள் இருதயத்தில் வைத்துக் கொள்ளாமல் எல்லா பாவங்களையும் தங்களை விட்டு நீக்கி போடுகிறார்கள். இஸ்ரவேலர் தண்ணீர் மொண்டு கர்த்தருடைய சந்நிதியில் ஊற்றுவது என்பது அவர்களுடைய சந்தோஷத்திற்கு அடையாளமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் தங்களுக்கு கிடைக்கும் என்று விசுவாசித்து இஸ்ரவேலர் கர்த்தருக்குள் சந்தோஷப்படுகிறார்கள். அவர்கள் தங்கள் பாவங்களை விட்டு விலகி வரும்போது கர்த்தருடைய கிருபை அவர்களுக்கு கிடைக்கும் என்று சாமுவேலும் வாக்கு பண்ணி இருக்கிறார். இஸ்ரவேல் புத்திரர் மிஸ்பாவிலே உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுகிறார்கள். தங்களுடைய ஆத்துமாவை ஒடுக்குகிறார்கள்.
அவர்கள் தங்கள் பாவங்களுக்கு உண்மையாகவே மனம் திரும்பி இருக்கிறார்கள் என்பதற்கு அவர்களுடைய உபவாசம் அடையாளமாய் இருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் பாவத்தை மறைத்து வைக்கவில்லை. பாவத்தை மறைக்கிறவர்கள் வாழ்வடைய மாட்டார்கள். அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவர்களோ கர்த்தரிடத்தில் இரக்கத்தை பெற்றுக் கொள்வார்கள். இஸ்ரவேல் புத்திரர் உபவாசம் பண்ணி கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தோம் என்று சொல்லி தங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்கிறார்கள். கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார்கள். தங்களுடைய பாவங்களின் நிமித்தமாய் தங்கள் மீது அவமானத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இக்காலத்தில் சாமுவேல் மிஸ்பாவிலே இஸ்ரவேல் புத்திரரை நியாயம் விசாரித்துக் கொண்டிருக்கிறார். அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்பதை சாமுவேல் கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களுக்கு உறுதி பண்ணுகிறார். அவர்கள் மெய்யாகவே தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்பி இருக்கிறார்கள். கர்த்தரோடு ஒப்புரவாகி இருக்கிறார்கள். கர்த்தரும் அவர்களோடு ஒப்புரவாகி இருக்கிறார். சாமுவேல் இதுவரையிலும் கர்த்தருடைய தீர்க்கதரிசியாய் ஊழியம் செய்து வந்தார். இப்போதோ அவர் இஸ்ரவேல் புத்திரரை நியாயம் விசாரித்துக் கொண்டிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனத்தார் பாவத்தை விட்டு விலகி வந்திருக்கிறார்கள். அவர்கள் மறுபடியும் பாவம் செய்துவிடக்கூடாது. தாங்கள் விட்டு விலகி வந்த பாவங்களை அவர்கள் மறுபடியும் பற்றி கொள்ளக்கூடாது. சாமுவேல் மிஸ்பாவிலே இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரையும் நியாயம் விசாரிக்கிறார். பாவம் செய்கிறவர்களை கடிந்து கொள்கிறார். இஸ்ரவேல் புத்திரர் ஜெயம் பெறுவதற்கு மேற்கொண்ட ஆயத்தங்களின் விவரம் வருமாறு பாகால்களையும் அஸ்தரோத்தையும் விலக்கிவிட்டார்கள். கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்தார்கள். கர்த்தரை மன்றாடும்படிக்கு இஸ்ரவேல் எல்லோரையும் மிஸ்பாவிலே கூட்டினார்கள். மிஸ்பாவிலே கூடி வந்து தண்ணீர் முண்டு கர்த்தருடைய சந்நிதியில் ஊற்றினார்கள். இது கர்த்தருடைய சமூகத்தில் தங்கள் இருதயங்களை ஊற்றுவதற்கு அடையாளம். உபவாசம் பண்ணினார்கள். கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று அங்கே சொன்னார்கள். சாமுவேல் மூலமாக நியாயம் பெற்றுக் கொண்டார்கள். மற்றவர்களோடு உண்டான வழக்குகளை தீர்த்து கொண்டார்கள். தங்கள் சத்துருக்களிடமிருந்து தங்களை மீட்பதற்கு கர்த்தரையும் கர்த்தருடைய தீர்க்கதரிசியையும் நம்பினார்கள். சாமுவேல் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியை செலுத்தினார். இஸ்ரவேலுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டார்.